இந்த பேட்டில் ஒரு புது சாக்கரை உருவாக்க போகுது. ப்ளூ லாக்கோட இந்த மேட்ச் என்னோட லைஃபையே மாத்த போகுது. தைரியமா இறங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டீமை பத்தி யோசிக்காம இப்படி எல்லாரும் சுயநலமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பேட்டில் ஒரு புது சாக்கரையை உருவாக்க போகுது. என்னடா இது? என் வழியில நிக்காத, உன்னை நான் கொன்னுடுவேன். லெஃப்ட்ல போடா. ஒருத்தருக்கு 2 பேர். 2 பேராலையும் முடியலையா? யாரியா நீ? நீங்க நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வாள் என்கிட்ட வந்துச்சுன்னா அதை யாராலையும் பறிக்க முடியாது. அது என்னோட ஃப்ரெண்ட். அது என்ன மட்டும்தான் ஜெயிக்க வைக்க பார்க்கும். இந்த ஃபீல்டுல கிங் ஒருத்தன் தான், அது நான் தான். சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோமே தவிர ஒன்றும் நடக்கல. அடுத்த 3 நிமிஷத்துல எப்படி 5 கோல் போட முடியும்? அட்லீஸ்ட் போராடியாவது நான் ஒரு கோல் போட்டாகணும். வச்சேரா 5-0ங்கிற கணக்கில் நம்ம தோத்துட்டோம்னா நம்மளால இதுக்குள்ள இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ரெடியா? ரெடி. கண்டிப்பா டீம் 0ல தோக்காது. ஒரு கோலாவது போட்டு தீர்வோம். நான் உங்க கவனத்தை திசை திருப்பி எப்படியாவது பாலை உன்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ தான் கோல் போடணும். ஓகே வச்சிரா. இத நான் தான் ஷூட் பண்ணுவேன். இப்போ இததான் செஞ்சாகணும். எப்படியாவது கோல் போடுறேன். இசாகி, இது டீம் செட்டுக்கான டைம். விட்டுற மாட்டேன். எஸ், நைஸ் பாஸ் வச்சிரா. இது 1-on-1. விடாத. ஹலோ மிஸ்டர் லெவன், என் முன்னாடி உன்னால நிக்க முடியுமா? நான் மட்டும்தான் இங்க கிங்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த பேரை நீ எடுக்க பாக்குறியா? இவர் வேற வழி இல்ல. ப்ளூ லாக்ல இங்க இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரைக்கரா தான் யோசிச்சாகணும். பாத்தீங்கல்ல, டைம் அவுட். ப்ளூ லாக் பில்டிங் 5ல இருக்கவங்களுக்கு இது முதல் மேட்ச். இந்த மேட்ச்ல டீம் எக்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்னதான் பண்றது? 0ல தோக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கோல் எடுக்கணும்னு நினைச்சேன்.